ஆபிரகாமுடைய காலத்தில் வந்த பஞ்சத்தை காட்டிலும் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில வந்த பஞ்சம் மிகப்பெரிய பஞ்சம், பெரிய பஞ்சம். ஈசாக்கு நினைக்கிறாரு, நான் அபிமெலேக்கிட்ட போறேன், எகிப்துக்கு போறேன், அங்க போயிட்டு கையேந்துறேன் அப்படின்னு நினைக்கிற. ஆண்டவர் வந்து சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் நான், உன் தகப்பன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரு, ஆகையினால நீ எகிப்துக்கு போகாது, இதே தேசத்தில் இரு, இந்த தேசத்தில் இரு, இந்த பஞ்சம் நிறைந்த தேசத்துல நீ இரு, இந்த தேசத்துல நானும் உன்னோடு கூட இருப்பேன், நான் சும்மா இருக்க மாட்டேன், இந்த பஞ்ச காலத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன், சாதாரண ஆசீர்வதிக்க மாட்டேன், வேற லெவல் டெஸ்டிமோனி பிளெஸிங், வாழ்க்கைய தரத்தைய மாத்துகிற ஆசீர்வாதம், நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை. ஈசாக்கு இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, எந்த சத்தத்துக்கு? கஷ்டமான சத்தம் அது. ஏமா பூமி காஞ்சி போயிருக்குது, வானத்தை பார்த்தா வெயில், கிணத்துல தண்ணி வரல, பூமி எல்லாம் காஞ்சி போயிருக்கு, தானியங்கள் இல்லை, எல்லாம் முடியுது. இவங்களுக்கு நல்லா தெரியும் எகிப்துல கிடைக்கும், அபிமெலேக்கு ராஜாவை பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நோ, போவாத, பேசாத, பண்ணாத, கேன்சல் பண்ண மைண்ட், அதெல்லாம் என் வார்த்தையின்படி கீழ்ப்படி, என் வார்த்தையின்படி நட, என் வார்த்தையின்படி செய்ய, என் வார்த்தையின்படி இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு கீழ்ப்படிந்தாராம். அந்த காய்ந்த நிலத்துல ஈசாக்கு விதை எப்படி விதைச்சிருப்பாரு? ஒன்னு கீழ்ப்படிதல், இன்னொன்னு விசுவாசம், இன்னொன்னு தேவன் மேல் நம்பிக்கை, மூணாவது அந்த வார்த்தைக்கு உண்மையா செயல்பட்டான். காஞ்சி போன பூமியில போட்டான் விதி எல்லாத்தையுமே. நினைச்சு பார்க்கல, யோசிச்சு பார்க்கல. அதே காலத்திலையும், அதே பஞ்ச காலத்திலையும் அந்த தேசத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றானா. எத்தனை மடங்கு? 100 மடங்கு. கீழ்ப்படிதல்னா என்ன? எது நம்முடைய வாழ்க்கையில சாத்தியமில்லாத காரியங்களை ஆண்டு சொல்றாரோ அது கீழ்ப்படும் போது தான் சாத்தியமாகும்.